கேட்குறாரு. அதில் சந்திரனும் புதனும் இருக்கா. அதில் குடும்பத்தில் மெயினாக யாரை பற்றி கேட்குறாரு அப்படின்னா, சந்திரன் அப்படிங்கிறது தாயை பற்றி கேட்குறாரு. புதன் அப்படிங்கிறது சமூக ஊடகத்தை பற்றி அவர் கொஸ்டின் இருந்திருக்கு அவர் மைண்டில். ஏற்கனவே நடந்த சம்பவம் இது, இதை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மைண்டில் இருக்குது. அப்போ அவர் மனநிலை எப்படி இருக்குது? தொழில் சார்ந்த கேள்வியாக இருக்குது, இழப்பு சார்ந்த கேள்வியாக இருக்குது. ரெண்டாவது ஏற்கனவே நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா தாய் பற்றின கேள்வியும் சமூக ஊடகத்தை பற்றின கேள்வியும் அவர் மைண்டில் ஏற்கனவே நடந்திருக்கு, அதையும் கேட்கலான்னு இருக்காரு. அதுதான் செகண்ட் கொஸ்டின். நடந்த சம்பவங்களை ஆர்வம் குறிக்குது, மைண்ட் கரண்ட்டில் இருக்கிறது உதயம் குறிக்குது, ஃப்யூச்சரில் இருக்கிறதையும் உதயம் குறிக்குது. ஓகேயா? இப்போ 2 பாயிண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏற்கனவே நடந்த சம்பவத்தை பற்றின கேள்வி ஆர்வம், அதுவும் கரெக்டு தான். மூணாவது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கவிப்பு எங்கே இருக்குதோ அதில் தான் பாதிப்பு இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ கவிப்பு உதயத்துலேருந்து 8ல் இருக்குது, உதயம் துலாமில் இருக்குது, கவிப்பு ரிஷபத்தில் இருக்குது. அப்போ உதயத்துலேருந்து 8ஆம் இடத்துல கவிப்பு இருக்குது.